ஹாய் வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கடா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எங்கடா காண போச்சு அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. இங்கேயும் போகல, இங்கே தான் இருக்கேன். நான் கொஞ்சம் வேலையாக இருந்தேன், ஸோ அதனால தான் வீடியோ செய்ய முடியல. ஸோ இன்றைக்கி நான் மறுபடியும் உங்ககிட்ட ஒரு பேய் கதை தான் சொல்ல போகிறேன். ஆனால் இந்த பேய் கதையில் வந்துட்டு இப்போ தான் ரீசன்லி சொல்ல முடியாது. இது ஒரு 2019 நடந்த ஒரு கதை. இன்னைக்கு நான் அந்த கதை தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். ஓகே, யாரோட கதை பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு நர்ஸோட கதை. ஸோ அவங்களோட கதை தான் நான் உங்ககிட்ட இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அவங்க வந்துட்டு ஜிஹெச்சில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ ஜிஹெச்சில் வந்துட்டு அவங்க வேலை செய்கிறப்ப அவங்களுக்கு கண்டிப்பாக மார்னிங் ஷிஃப்ட் இருக்கும், நைட் ஷிஃப்ட் இருக்கும். ஸோ மார்னிங் ஷிஃப்ட்டில் வந்துட்டு அவங்களுக்கு எதுவுமே ஆனதில்லைன்னு அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நைட் ஷிஃப்ட் ஒரு நாள் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, வீட்டு இருங்க அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கலாம்? சரி, சாதனான்னு வைப்போம். ஓகே, சாதனா இருக்காங்களே. ஸோ சாதனாவுக்கு வந்துட்டு நைட் ஷிஃப்ட் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கிடைக்கிது. ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ நார்மலாக அவங்களோட டியூட்டிலாம் முடிச்சுட்டு பேஷண்ட்டோட ரூம்க்கெல்லாம் போய்ட்டு பேஷண்ட் எல்லாமே செக் பண்ணிவிட்டு எல்லாமே சரியாக இருக்கா எல்லாமே பார்த்துட்டு ஐசியூவோட வார்டுக்கு வந்துட்டு போகிறாங்க. ஸோ ஐசியூ வார்டுக்கு அவங்க போகிறப்ப மணி வந்துட்டு ஒரு மிட் நைட்டில் ஒரு 2:30 இருக்கும். ஸோ 2:30க்கு போகிறப்போ அவங்க எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஸோ எல்லாமே ஓகேவா இருக்கா பார்த்துட்டு ஸோ அவங்க வந்துட்டு ஸ்டாஃப் ரூம் போகிறப்ப மணி வந்துட்டு ஒரு 2:45 இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு ஸ்டாஃப் ரூம் போயிட்டு ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ போகிறப்ப அவங்க வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. ரெஸ்ட் ரூம் எதுக்கு போகிறாங்கன்னா, கை கழுவுறதுக்கும். ஸோ அவங்க கையில் மிமங்களா ஜெம்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ போயிட்டு அவங்க வந்துட்டு கை வந்துட்டு கழுவிட்டுருக்காங்க. ஸோ கழுவிட்டுருக்கிறப்ப இதான் வந்துட்டு அந்த சிங்கினா. ஸோ அவங்க வந்துட்டு நம்மளுக்கு கை வந்துட்டு வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது மினிமம் இதான் சிங்கினா. ஸோ நம்மளுக்கு முன்னிக்கு வந்துட்டு ஒரு கண்ணாடி இருக்கும் நம்ம பார்க்கறதுக்கும். ஸோ அந்த கண்ணாடியில் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வெள்ளை ஒரு உருவம் தெரியுது. அதுவும் அந்த 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 உருவம் வந்துட்டு அதோட ஃபுல் இது இருக்குல்ல, ஃபுல் பாடி வந்துட்டு வெள்ளையாக இருக்குது. ஸோ அதோட ஃபேஸ் வந்துட்டு அவங்களால பார்க்க முடியல, ஏன்னா முடி வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு. ஸோ அவங்க வந்துட்டு போச்சு மாட்டணும் செத்தோம் அப்படின்னு வந்துட்டு நினச்சிட்டு ஸோ அவங்க மனசில் வந்துட்டு நிறையா சாமிலாம் கும்பிட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, பார்த்தோம் பார்க்காத மாதிரி அந்த ரெஸ்ட் ரூம்லேருந்து போயிட்டாங்க. ஸோ போனோடனே மறுநாள் அவங்க வந்துட்டு அந்த நைட் வந்து ஒன் டே வந்துட்டு தூங்கலை. ஸோ தூங்காதப்போ நிறைய டிஸ்டர்பன்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி வந்துட்டு பக்கத்தில் யாரோ லைக் ஏதாச்சும் ஜாமா தேடுறது, நடக்கிறது அந்த மாதிரி. ஸோ மேம் அங்கே ஹாஸ்பிட்டலில் ஸோ இந்த மாதிரி நடக்கும்ல. ஸோ அது மாதிரி இருக்கிறப்ப அவங்க வந்துட்டு அந்த டே வந்துட்டு லைக் பேட் டேயாக நினச்சிக்கிட்டு அவங்களும் லைக் மறுநாள் வீடு வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க ஷிஃப்ட்டு மாறுறதுக்காக இன்னொரு ஸ்டாஃப் வருவாங்க. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னொரு ஸ்டாஃப் வந்துட்டு மறுநாள் ஆனோடனே இன்னொரு ஸ்டாஃப் வந்துட்டு வராங்க. ஸோ வரப்போ இவங்க வந்துட்டு கேட்குறாங்க, எனக்கு இது மாதிரி ஆச்சு தெரியுமா அப்படின்னு அவங்க சொல்கிறப்ப அந்த ஸ்டாஃப் சொன்னாங்களே, இப்போ மார்னிங் ஷிஃப்ட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த ஸ்டாஃப் வந்துட்டு ரொம்ப வருஷ காலமாக அந்த ஜிஹெச்சில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. 20 இயர்ஸாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. சாதனா இருக்காங்க. சாதனா வந்துட்டு இப்போ தான் நியூ ஜாப். ஸோ சாதனா வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறப்ப ஸோ அவங்க வந்துட்டு சொன்னாங்க, நீ மட்டும் இந்த ஒயிட் கலர் ஷேடோவை நீ பார்க்கல, இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டாஃபும் இந்த மாதிரி ஷேடோவை பார்த்துருக்காங்க, அவங்களாம் 2-3 தடவை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப சார் கெட்டிங் ஷாக். சார் வந்துட்டு மினிமம் கெட்டிங் ஷாக். அப்போ வந்துட்டு அந்த பாலி ஸ்டாஃப் சொன்னேன், அவங்க சொன்னாங்க, நீ வந்துட்டு உனக்கு எதுவும் ஆகலை, அது வரைக்கும் பெரிய விஷயம். அவங்க அப்படி சொல்கிறப்ப அவங்களுக்கு வந்துட்டு சாதனாக்கு வந்துட்டு ஹார்ட் பீட்டில் ரொம்ப துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அப்புறம் சொன்னாங்க, ரிலேக்ட் பண்ணி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறது. சாதனா வந்துட்டு கேட்குறாங்க, நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க, என்ன ஆச்சு உண்மையா அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ஸ்டாஃப் இருக்காங்களே அவங்க தான் ஒரு கதையை சொல்கிறாங்க. ஆக்சுவலி அந்த ஒயிட் ஷேடோ வந்துட்டு இதுக்கு முன்னுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு நர்ஸ். ஓகே, ஸோ அந்த நர்ஸ் வந்துட்டு
சொந்தமாக ரெஸ்ட் ரூமில் இந்த மாதிரி வந்துட்டு சூசைட் அட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ சூசைட் அட்டம் பண்ணனால தான் அவங்களோட ஷேடோ வந்துட்டு எல்லோரையும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு வந்துட்டு அந்த பழைய ஸ்டாஃப் வந்துட்டு நியூ ஸ்டாஃப் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அந்த பழைய ஸ்டாஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தடவை வந்துட்டு பார்த்தா அவங்க ஷேடோ வந்துட்டு ஜஸ்ட் அந்த கண்ணாடி தான் ரிஃப்ளெக்ட் ஆகுமா. ஸோ செகண்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு சேம் பீப்பிள் பட் சீங் செகண்ட் டைம். ஸோ அது மாதிரி பார்க்குறப்ப அந்த ஷேடோ வந்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுமா. சாதனா வந்துட்டு மை காட் அப்படின்னு அவங்க வந்துட்டு இதாச்சு, ஐயோ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஸோ அதோட வந்துட்டு சாதனா வந்துட்டு நினச்சாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்துட்டேன், செகண்ட் டைம் வந்துட்டு எனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு அவங்களும் ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டு நின்றுட்டாங்க வேலையை விட்டு அந்த ஜிஹெச்லேருந்து. ஸோ இதான் வந்துட்டு சாதனாக்கு நடந்த ஒரு உண்மைசம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த லிங்க் வந்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you so much for your support, guys.